ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். மாதம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து அதை வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நான் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான சேமிப்புகள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணதாக கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த மாதத்தில் வேணாலும் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த நீங்கள் வந்து எப்படி வந்து மெத்தடு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய கோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரூ. 2500 ஏன்னா நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறதுலேருந்து அவ்வளோதான் சேமிக்க முடியுங்கிறதுனால குறைவான அமௌண்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் 99% வந்து பட்ஜெட்டில் இருக்க அமௌண்ட்டுக்குள்ளே தான் நான் செலவு பண்ணுவேன். அப்போ அதிலேருந்து என்னால் சேமிக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் நான் வந்து ரூ. 2500 போட்டிருக்கிறேன். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது நான் வந்து 3 விதமாக சேமிக்க போகிறேன். தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு. அது எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின சேமிப்பு அப்படிங்கிறது 5 நாள் மட்டும் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில்வர் உண்டியல் வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சில்வர் உண்டியலில் தான் நான் ஒவ்வொரு முறையும் சேமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நாள் இந்த மாதம் சேமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 5 நாட்கள் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு ரூ. 140 எடுத்து சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்படி வந்து உங்களால் வந்து ரூ. 140 எடுத்து சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கையில் வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நாள் 140, ரெண்டாவது நாள் ரூ. 100. அதாவது இங்கே வந்து எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 40. இங்கே வந்து ரூ. 40 கம்மி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூ. 100 போட போகிறோம். ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 சேமிக்கிறோம். அடுத்தது 3வது நாள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூ. 30 குறைச்சி ரூ. 70 நம்ம சேமிக்க போகிறோம். வாரத்தில் முதல் நாளில் கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட் இருக்கும். அப்புறம் போக போக குறைஞ்சிரும் இல்லைங்களா? அதனால் வந்து இங்கே ரூ. 30 அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 50. அதாவது இங்கே ரூ. 20 கம்மி பண்ணி ரூ. 50 சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அடுத்தது வந்து 50லேருந்து ரூ. 10 குறைச்சி ரூ. 40 சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நிறைய பேர் எப்படி இப்போ வந்து சேமிக்கணும்னு நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன அமௌண்ட்டு அப்புறம் பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சேமிக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் வந்து அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா கையில் வந்து மாத தொடக்கத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மாத கடைசி ஆக ஆக பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இருக்கிறப்போ கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி வந்து ரிவர்சல் ஆர்டரில் சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 40, 30, 20, 10 குறைவான அமௌண்ட் இருக்கவங்க இப்படி கூட சேமிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய முதல் சேமிப்பு. இதில் வந்து நம்மளை வந்து வாரத்தில் எவ்வளோ சேமிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 140, 100, 70ன்னு போடுறதுக்கு 700ன்னு போட்டிருக்கேன். 70, 50, 40 கூட்டினோன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 400 வருது. அதாவது ஒரு வாரத்தில் 5 நாள் மட்டும் சேமிக்கும் போது எனக்கு வந்து ரூ. 400 கிடச்சிருது. ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ரூ. 400 கிடைக்குதுன்னா 4 வாரங்கள் நம்மளுக்கு மாதத்தில் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 4 வாரமும் சேமிச்சோன்னா எனக்கு வந்து ரூ. 1600 சேமிச்சிட முடியும். அடுத்தது வந்து வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து சேமிக்கிறது. இப்போ வந்து வாரம் காய்கறி வாங்குவோம், கறி வாங்குவோம், ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இது மாதிரிலாம் வாங்குவோம் இல்லைங்களா? அதுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி சில்லறைகள் கிடைக்கும் இல்லையா? அந்த சில்லறைகளை வந்து அப்பப்போ நம்ம வந்து எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேமிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அப்பப்போ கையில் கிடைக்கிறத இந்த மாதிரி நான் வந்து சேமிப்புகளாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட வெறும் ரூ. 100 தான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து பட்ஜெட்டுக்கே பார்த்திங்கன்னா நான் ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறைஞ்சபட்சம் 300, அதிகபட்சமாக ரூ. 400 தான் வாரம் செலவு பண்ணுற மாதிரி நான் ஒதுக்கியிருப்பேன். இதில் வந்து ரூ. 100 எடுத்து வைக்கிறதே கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப அதிகமாக எடுத்து வைக்க முடியாதுங்கிறதுனால நான் ரூ. 100 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ வாரம் ரூ. 100 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா 4 வாரம் ரூ. 400 எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். என்னால் எடுத்து வச்சு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நான் சேவ் பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கேன். ரூ. 2000லேருந்து ரூ. 2500 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறேன். இதை வந்து சேமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு வாரம் சேமிக்க முடியுதா, அடுத்த வாரம் சேமிக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அமௌண்ட் குறையும். ஆனால் தொடர்ந்து சேமிக்கவும் முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரூ. 400 சேமிச்சிடுறேன். ஆல்ரெடி ரூ. 1600 சேமிக்க பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு ரூ. 400. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3வது சேமிப்பு மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பு எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மாதத்தினுடைய செலவுகள் இருக்குது இல்லைங்களா, மளிகை ஜாமான் வாங்குறது, பால் வாங்குறது, பிஸ்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத செலவுகள் அப்படிங்கிறது ஈபி பில்லு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் பில்லு ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி என்னென்னலாம் செலவுகள் நம்ம வந்து ஷாப்பிங் போவோம், வீக்கெண்டில் வந்து செலவு பண்ணுறதுக்கு பணம் வச்சுருப்போம், பட்ஜெட் போட்டிருப்போம். இதில் எதுலலாம் நம்மளால் மிச்சப்படுத்த முடியுமோ அதிலலாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம மிச்சப்படுத்தி ஒரு ரூ. 500 சேமிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூ. 500 சேமிக்கும் பொழுது நம்மளால் மாதத்தில் எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து தின சேமிப்பில் வந்து ரூ. 1600 சேமிக்கிறேன், வார சேமிப்பில் ஒரு ரூ. 400 சேமிக்கிறேன், மாத சேமிப்பில் ஒரு ரூ. 500. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1600, 400, 500 சேர்த்தோம்னா ரூ. 2500 சேமிக்க முடியும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இதை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மேக்ஸிமம் வந்து 4000 வரைக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பட்ஜெட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து குறைவான வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்பையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சில்லறை சேமிப்பு. இந்த சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வர ரூ. 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நான் தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 அப்படின்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படி தனித்தனியாக போட்டு சேமிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் சேமிக்கிறேன். எனக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி காயின்ஸை வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது ஓகே நம்ம கையில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ என்னால் சேமிக்க முடியுது அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி நான் பிரித்து வச்சு சேமிச்சிட்ருக்கேன். சேமிக்கவே முடியல, என்னால் ரூ. 1 கூட சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிச்சு பாருங்கள். இது வந்து ரூ. 1 காயின். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2 காயின். இப்படிலாம் சேஞ்சஸே கிடைக்கிறதில்ல. அப்புறம் சிலர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி காயின்ஸை வந்து எப்படி வந்து நோட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பால் கடை, மளிகை கடை அல்லது வந்து எங்கே வேணாலுமே நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா சில்லறை தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எங்கே கொடுத்தாலுமே வாங்கிக்குவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ₹5. இந்த ₹5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டு வந்து யாராவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஒரு ₹5 நோட்டை நம்ம வந்து பத்திரமா பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதிரி ₹5 காயின் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ₹5 காயினை நான் வந்து சேவ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற நீங்களுமே அப்பப்போ உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை சில்லறையை அங்கங்கே போடாமல் இந்த மாதிரி நோட்டாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 3 மாதம் 2 மாதத்தில் எனக்கு வந்து ஒரு ₹1000 அமௌண்ட் கிடைக்குதுன்னா இதை நான் அப்படியே என்ன பண்ணிடுவேன்னா கோல்டு காயினாக மாற்றிடுவேன். அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவ் பண்ணி பணத்தையும் சேவ் பண்ணி கோல்டையும் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.